ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாட்டர்டே ஈவினிங் ஒரு சின்ன சைல்ட்ஹுட் மெமரி. தெருவில் ஐஸ் வண்டி வந்ததும் ஒட்டு திண்ணையில படுத்திருக்கிற ராசமம்மா கிட்ட போய் படுத்துக்கிட்டு அவளுக்கே தெரியாம முந்தில இருக்கிற பைசாவை எடுத்து ஐஸ் வாங்கி சாப்பிட்டுருக்கோம். கூட படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைன்னு வித்தியாசம் இல்லாம தெரு தெருவா சைக்கிள்ல ரவுண்ட் அடிச்சிருக்கோம். ரோடு போடுற இடத்துல இருந்து தாரு உருண்டை எடுத்து கையில வச்சு விளையாடி அந்த அழுக்கு போகாம அம்மாட்ட அடி வாங்கியிருக்கோம். பக்கத்து வீட்டு புளிய மரத்துல நொண்டங்க பறிக்கிறதுக்காக ஓட்டு மேல ஏறி ஓட்டையும் உடைச்சிருக்கோம். வார் எடுத்துட்டு பசங்களோட போய் குருவியும் அடிச்சிருக்கேன். கள்ளிப்பால்ல பசை செஞ்சு குருவியும் பிடிச்சிருக்கேன். பிடிச்ச குருவிய ஓலை இலக்க பிச்சு போட்டு சுட்டும் சாப்பிட்டுருக்கோம். மொத்த ஊர்லயும் பக்கத்து வீட்டுல தான் டிவி இருக்கும். அதை பாக்குறதுக்கு மணிக்கணக்கா காத்து கிடந்திருக்கோம். இப்படி சைல்ட்ஹுட்ல நடந்த ஸ்வீட் மெமரிஸ சொல்லிக்கிட்டே போகலாம். இது எல்லாமே நான் அம்மாவாகிற வரதான் ஸ்வீட் மெமரிஸா இருந்து இப்ப இருக்கிற பிள்ளைங்களை வீட்டை விட்டு வெளியில விடவே பயமா இருக்கு. அது கூட பரவாயில்ல, கண்ணும் கருத்துமா பார்த்து கல்யாணமும் பண்ணி கொடுத்தா அங்கே போனால் ஒன்று ஹஸ்பண்ட் பிரச்சனை, இல்லை மாமனார் மாமியார், இல்லை ஹஸ்பண்ட் ஃபேமிலி. இது ரிலேட்டடாக கேள்விப்படுற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் யாருக்கு பயமாக இருக்கோ இல்லையோ ஒவ்வொரு அம்மாவுக்கும் ரொம்பவே பயமாக இருக்குது. பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கணும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணவும் கற்றுக் கொடுக்கணும். பொம்பளை பிள்ளைய மட்டும் கவனமாக வளர்த்தா போதாது, ஆம்பளை பிள்ளையும் கவனமாக வளர்க்க தெரிஞ்சிருக்கணும். உலகம் கண்டுபிடிப்பில் எங்கேயோ போகுதுன்னாலும் ஒரு சில விஷயங்கள்ல படு மோசமாக இருக்குது. சில விஷயங்களை யோசிக்கும் போது அதை பற்றி பேசவே வாய் கூசுது. ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக நான் வீட்டுக்குள்ளேயே இருக்குது, குருவி கூட்டுக்குள்ளேயே இருந்த மாதிரி இருந்தாலும் நான் சேஃபாக இருக்கிறேங்க ஃபீலை எனக்கு கொடுக்குது. இதெல்லாம் நான் யாரையும் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கலங்க, ஏதோ என் மனசுக்கு தோணுச்சு உங்க கூடயும் ஷேர் பண்ணேன். எப்பவும் போல் ஈவினிங் டைமில் வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன வேலைகள். ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸுக்காக சீனி கிழங்க உப்பு போட்டு ஆவியில் வேக வைக்கவும் செஞ்சுருக்கேன். அது வேகிறதுக்குள்ள வெளியிலலாம் பெருக்கி செடிகளுக்கும் தண்ணி பாய்ச்சி இருக்கிற வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டும் வந்தாச்சு. டீக்காக தண்ணியையும் கொதிக்க விட்டுட்டு நானும் போய் ஃப்ரெஷ் அப் ஆகி வந்துட்டேன். எனக்குன்னு ஒரு கப் சுட சுட டீ. நமக்குன்னு இருக்கிற வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக உட்காந்துருந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கப்பு டீ, அதுவும் சுட சுட குடிக்கிறது, அது வாய்க்கு மட்டும் எதமாக இருக்காது, செஞ்சிருக்க வேலைக்கும் உடம்பு இருக்க டயர்டுக்கும் அது ஒரு பெரிய பூஸ்டாகவே இருக்கும். இன்னும் சில வேலைகளோட நான் நாளைக்கு மீட் பண்ணுறேன்.